என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் நம்ம ஆப்ரேஷன் சென்பா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த பகுதியில் நம்ம ஆப்ரேஷன் தெய்வா சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கதைக்குள்ள போலாமா? காலை சாத்வியின் குரல் கேட்டதுமே இனியா புரிந்து கொண்டாள். போன சனிக்கிழமை தரிசனம் கிடைக்கல, அதனால இந்த தடவை வந்திருக்கான் போல இருக்கு மச்சான். கார் சத்தம் கேட்ட சிறிது நேரத்தில் அணுவின் கைகளை பிடித்தபடி புவி உள்ளே நுழைந்தாள். இறுக்கமாய் இருந்த முகம் ஒரு சிரிப்பை சட்டென போத்தியது. இந்த சாத்வி ஏதோ பேசியிருக்கான். ஹாய் அண்ணா, நித்து எங்கே? ஹலோ, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கண்ணை கொஞ்சம் சுற்றி பாருங்க. ஏய், எப்போ சனிக்கிழமை வரும்னு பார்த்துட்டே இருந்தேன் நித்தோ. நானும் தான் நித்து, ஒரே எண்ணம் இல்லையா புவி? சாத்விக்கு வெறும் வெற்று பார்வையை அவள் பரிசாக கொடுக்க அவன் மிக மும்மரமாய் தெய்வீகனை பார்வையிட்டு கொண்டிருந்தான். அவன் சொல்வது போல் புவிக்கு சற்றே பூசிய உடல்வாகுதான், ஆனால் அழகான முகம், கண்களும். அவள் வாங்கி கொடுத்த சுடிதார் அவளுக்கு ரொம்பவே அழகாயிருந்தது. சில நாட்களின் முன் சொந்த தங்கையாய் கொண்டவளையே பார்த்து பொறாமைப்பட்ட தன் சிறு பிள்ளை தனத்தை எண்ணி தன்னுள் வெட்கினாள் இனியா. உனக்கு இந்த சுடி ரொம்ப அழகா இருக்குடி. தெய்வா வாங்கிய அந்த பச்சை சுடி தேவையில்லாமல் அவள் நினைவில் வந்து ஆஜரானது. நான் அப்பவே சொல்லல என்றபடி அவளை ஆர்வமாக சாத்விகன் பார்வையிடவும் ஒற்றை பார்வையால் அவனை முறைத்தவள் முகமெல்லாம் சிவப்பு. நித்து, உனக்கு நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அப்ப எனக்கு? சாத்வி மெல்லிய குரலில் ஏங்க. பசியா வந்திருப்ப, முதல்ல போய் சாப்பிடுமா, அவ பிரிச்சு பார்க்கட்டும். தெய்வீகனின் குரல் ஒலித்தது. அடே கரடி, உன் பாச மலருக்கு இதுதான் நேரமா? உனக்கு தான் லவ் பண்ண தெரியல, அவனையாவது விடமாட்டியா? ஐயோ ஆண்டி, உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு என்று கத்தியபடியே புவி பின்னால் சாத்வீகனும் மறைய இனியாவுக்கு ஒரே சிரிப்பு. நீ புத்திசாலி மச்சான், பொழைச்சுப்ப. நித்து நித்து, அதை பிரிச்சு பாரேன். அனு அவளை ஒடுக்கவும் விருடா சொல்லும் என்றபடி பார்சலை பிரித்தவள் பேச்சற்று நின்றாள். அது ஒரு பட்டர் கலரில் மெரூன் கொடிகளோடும் அழகான சேலை. அழகா இருக்குல்ல? பார்சல் மாறி போயிடுச்சு போல இருக்கே. இது சாரினாவது உனக்கு தெரியுமா? வாய்விட்டு சிரித்தபடி அணுவோடு தெய்வீகன் படியேற கண் கலங்க நின்றாள் நித்து. ஏண்டா, என்னை பார்த்தா உனக்கு பெண் பென்றே தோணலையாடா? நீ என்னை எவ்வளவு காயப்படுத்துறன்னு உனக்கு தெரியுதா தெய்வா? கேவல் அவளை மீறி வெடிக்க முன்னோடி சென்று கதவை சாத்திவிட்டு கட்டிலில் விழுந்தபடி அழ ஆரம்பித்தாள் இனியா. சனிக்கிழமை பூராவும் சாத்வி புவி பின்னே திரிந்தாலும் அவள் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. இவள் இடைமறைத்து கேட்கவும் தான் புவியை காதலிப்பதை தயங்காமல் ஒப்புக்கொண்டவன் அவள் முகம் கூட பார்க்கிறார் இல்லையே என்று வருத்தமாய் சொல்ல இவளுக்கும் வலித்தது. நிராகரிப்பு அவளுக்கு புதிதா என்ன? தன்னை போலவே சாத்வியும் அந்த வேதனையை அனுபவிக்கிறான் என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அதுவும் சிரிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாதவன் அவன். நான் எதுக்கு இருக்கிறேன், பார்த்துக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னான். நீ நினைக்கிறது போல இது ஈஸி இல்லை நித்து என்று சொல்லும் போதே அவன் கண்களில் அவ்வளவு வலி. மறுவாரம் வருவதாக சொல்லிவிட்டு சனி இரவே அவன் கிளம்பி விட்டான். புவி இருந்த 2 நாட்களும் நித்து ரொம்பவும் ஆறுதலாய் உணர்ந்தாள். அவளது பழைய கலகலப்பையும் குறும்பையும் காணவில்லையே தவிர அந்த அன்பு உள்ளம் அப்படியேதான் இருந்தது. பாதி நேரம் யோகா வகுப்புக்கு போய் விடுவாள். பிறகு நால்வரும் வெளியே சுற்றினார்கள். அணுவின் விழா தயார்படுத்துதலை முத்துவோடு சேர்ந்து பார்ப்பாள் புவி. என்ன நடந்தது என்று ஜாடையாக விசாரித்து பார்த்ததற்கு மழுப்பு விட்டாள். எதுவும் கேட்கக்கூடாது என்றுதான் தடை உத்தரவு இருக்கிறதே. இரவில் அவள் அணு புவி மூவரும் இனியாவின் அறையிலேயே தூங்கினர். நித்து, நான் நடுவில் படுத்துக்கிறேன், 2 பேரும் 2 பக்கம், சரியா? சரிடா குட்டி, படுத்துக்கோ.
புவிக்கா, உனக்கு கடல் கட்டி காட்டுனேனா? இல்லை இல்லை, எடுத்துட்டு வரேன். ஷ். அனு, அதை நாளைக்கு காட்டலாம். இப்போ தூங்கினா நான் உனக்கு கடல் கன்னி கதை சொல்லுவேன். நித்து, என்ன புவி? இதையெல்லாம் ஹெவியான பெயின் கில்லராச்சே, நீ எதுக்கு வச்சிருக்க? அது அது அப்பா இறந்த நேரம் பாவிச்சேன். பேக்லேயே இருக்கு. இப்போ பாதிக்கிறது இல்லையே. நீ வா, எனக்கு தூக்கம் வருது. வாங்கி மேஜையில் வைத்து பூட்டினாள். அப்போ கடல் கன்னி கதை சொல்ல மாட்டியா? அன்று இரவு சாப்பாட்டுக்கு பின் வெளிச்சக்கூடுகளை பார்த்துவிட்டு புவியையும் ஹாஸ்டலில் விட்டு வரலாம் என்று மூவரும் கிளம்பினர். வழி எங்கும் விதவிதமான காகித வெளிச்சக்கூடுகளில் விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. அழகழகான வடிவங்களில், நிறங்களில், ஒவ்வொரு அளவுகளில் தொங்கிய வெளிச்சக்கூடுகளால் ஊரே வர்ணமாய் ஒளிர்ந்தது. அணுவுக்கு ஒரே உற்சாகம். எந்த ஏரியா வெளிச்சக்கூடுகள் அழகென்று மார்க் போட போவதாக அறிவித்து உற்சாகமாய் பார்த்தபடி வந்தாள். நீர்நிலைகளை கூட விட்டு வைக்கவில்லை. அங்கும் நூற்றுக்கணக்கான வெளிச்சத்தாமரைகள். எல்லாவற்றையும் பார்த்து முடித்து வழியெங்கும் வழங்கப்பட்ட பார்ச்சோற்றையும் உண்டு முடிக்க 9 மணி ஆகிவிட்டிருந்தது. அவசரமாய் புவியை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு திரும்பிய போது அனு காரிலேயே தூங்கி போய்விட்டிருந்தாள். வழியெங்கும் ஜனக்கூட்டம் பிதுங்கியதால் வேகமாக போகவும் முடியவில்லை. மெதுமெதுவாய் ஒட்டி கொண்டிருந்த போதுதான் ஒரு இடத்தில் ஜனக்கூட்டம் குவிந்து தென்பட்டது. என்னது இது? ஆக்சிடென்ட் போல் இருக்கு. போலீசார் தடி கொண்டு ஜனக்கூட்டத்தை கலைக்க இப்போது நன்றாகவே புலப்பட்டது. நடுப்பகுதி தரையெங்கும் ரத்தம் சிதறி கிடக்க ஸ்பாட்டிலேயே இறந்துவிட்டு இருந்த இளைஞன் ஒருவனை தூக்கி கொண்டிருந்தார்கள். ஓ காட்! நித்து, அந்த பக்கம் பார்க்காத! அதற்குள் அவள் பார்த்து விட்டாள் என்பது இரத்த பசையற்ற வெளிரி கிடந்த அவள் முகத்தை பார்த்ததுமே புரிந்தது அவனுக்கு. மாமா நினைவு வரப்போகுதே அவளுக்கு. ச்சே! மீதி பிரயாணம் மௌனத்திலேயே கழிந்தது. நித்து, எதையும் யோசிக்காம தூங்கு என்ன? தன் அறைக்கு சென்றவன் அப்படியே ஆணி அடித்தது போல் நின்றான். அவனுக்கு ஏன் நினைவு வரவில்லை? அவனுடைய பாதியையும் அவன் பறிகொடுத்தது விபத்தில் தானே. இப்படி ஏதேனும் விபத்து என்று கேள்விப்பட்டாலே அன்று தாங்கள் பட்ட பாடுதானே நினைவு வரும். இன்று இனியாவுக்கு மாமா ஞாபகம் வந்துவிடும் என்பதுதானே அவன் எண்ணங்களே ஆக்கிரமித்து நின்றது. நான் என் மிதுவை மறக்க ஆரம்பிச்சிட்டேனா? மிது? ஓ நோ! கதவை அகலத் திறந்தபடி வெளியே வந்தவன் தோட்டப்புறம் கேவல் சத்தம் கேட்டு அங்கே ஓடினான். நித்து, ஏய், எதுக்கு அழுற? ஏய், இங்க பாருமா. நித்து, அழக்கூடாதம்மா. நாங்கெல்லாம் இல்லை, அழாதம்மா. பயமா இருக்கு தெய்வா. எனக்கு எனக்கு நித்துமா, இங்க பாரு. என்னை தனியா விட்டுட மாட்டீங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெய்வா. உட்கார்ந்த வாக்கிலேயே அவன் கால்களை கட்டிக்கொண்டு கதற ஆரம்பித்தாள் இனியா. ஒரு கணம் தயங்கிய தெய்வீகன் கைகள் மறுகணம் அவளை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டன. இதிலிருந்தோ அவளை காப்பாற்றுவது போல, யாரோ குள்ளத்தரத்தியது போல அலறி புடைத்து எழுந்து எழுந்தான் தெய்வீகன். கண்ட கனவின் தாக்கம் அப்படியானதல்லவா? மடக் மடக்கென முழு பாட்டில் தண்ணீரையும் குடித்து முடித்து பதட்டம் அடங்கவில்லை. டிஷர்ட் முழுவதும் வியர்த்து கொட்டியிருந்தது. ஏன் ஏன்? தாங்கோனா பாரத்தில் மனம் துடித்து பொழுதுகளில் எப்படி என்றே தெரியாமல் அன்று இரவு அவன் கனவில் மிது வருவாள். முன்பு போல அவனை தன் மடி சாய்த்து வயிற்றோடு அணைத்துக் கொள்வாள். மிக மெல்லிய குரலில் ஏதோ ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருப்பாள். பேச்சு புரியாவிடினும் அந்த குரலின் ரீங்காரமும் ஏற்ற இறக்கங்களும் அவன் மனதை ஆறுதல் படுத்தும். இன்று மட்டும் எப்படி இது நடந்தது? பின்புறமுள்ள அருவியின் கல்லில் மடிந்தபடி ஒரு உருவம் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தது.
அடிக்கும் காற்றில் ஒரு பகுதி முடி அலையே பாதி முடி நீரை அலைந்து கொண்டிருந்தது. அவளது மெல்லிய அழுகுரல் அவன் மனதில் தவிப்பை பிரசவித்து அவனை அறையிலிருந்து வெளியே இழுத்து வந்தவன் அப்படியே அவளை அள்ளி தன் மடியில் சாய்த்து கொள்கிறான். இப்போது அவன் மடியில் அவள் கண்ணீர் கோடுகளை இவன் ஒரு கைவிரல் கல் துடைக்க, மறுகையோ அவள் தலையை தன் வயிற்றோடு அணைத்து கொள்ள வாய் ஏதேதோ ஆறுதல் மொழிகளை மொழிந்தது. அவன் தலை தடவியபடி உச்சியில் முத்தமிட்டவனை சட்டென எழுந்த கண்களுக்குள் ஊடுருவி பார்த்தாள் அவள். இனியா? தலையணையை தூக்கி விசிறி எறிந்தான். இவளோடு எப்படி நான்? மிதுவை மறந்து இப்படி ஒரு நினைவு வந்தது. கட்டிலின் பக்கவாட்டிலிருந்து மிதுவின் புன்னகை இன்னும் பெரிதானது போல் தோன்றியது. தூக்கம் பறந்துவிட கூண்டு புலியாய் குறுக்கும் நெடுக்கும் கால்கள் நடக்க, மனமோ அவள் வந்ததிலிருந்து தனந்தவைகளை நினைக்க ஆரம்பித்தது. மாற்றம் சகலத்திலும், ஏன் அவனிலுமே. காட்டுக்குருவி. அவள் பேச்சும் பார்வையையும் நடவடிக்கைகளும் அவனை சலனப்படுத்த ஆரம்பித்தது உண்மை. அதுவும் நேற்று இரவு மாமா நினைவில் அவள் இவன் காலை கட்டிக்கொண்டு அழுத பின் இன்னும் அதிகமாய். ஆனால் கனவில் கண்ட நெருக்கம் வேறல்லவா? சாப்பாட்டு அறையில் அணுவுடன் இருக்கும்போது என எல்லா விடத்திலும் அவன் கவனத்தை கலைப்பதால் கோபம் கொண்டு சுடு சொற்களை அவனை நோக்கி சிதறி அடித்திருந்தான். ஆனால் இப்படி நினைத்தும் பார்த்ததில்லை அவளை. ஆனால் கனவில்தான் என்றாலும் அவளால் மிதுவை அவனிடமிருந்து அகற்ற முடிந்திருக்கிறது. கோப அலைகள் மனதின் மூளை முடுக்குகளிலெல்லாம் வந்து ஒட்டிக்கொண்டன. எனக்கென்று இதுவரை இருந்த என் மகளை இப்போது தன் பக்கம் சாய்த்ததும் அல்லாமல் என் கண்களையும் கனவுகளையும் கூட கலைக்க முயன்றிருக்கிறாள் ராட்சசி. என் மனமும் மிது மீதான காதலும் அவ்வளவு பலவீனமானவையா? முஷ்டியால் மேஜையில் இருக்க குத்த மடிந்து கிடந்த காகிதம் ஒன்று நிலத்துக்கு நழுவியது. ஹோம் என்ற தலைப்பில் அணு வரைந்த ஓவியம் அது. அவன் நித்து மூவரும் கைகளை சேர்த்து கோர்த்து கொண்டு குடிசை போன்ற பச்சை உருவத்தின் முன் நிற்க, சுற்றிலும் நீலம், பச்சை, சிவப்பு, ஏன் கருப்பிலும் ரோஜாக்கள் சிரித்தன. குழந்தையின் கற்பனைக்கு நிறங்கள் எல்லையிடுமா என்ன? ஆனால் அவன் எண்ணம் அதில் இல்லை. அணுவின் ஒரு கையை பற்றி கொண்டிருந்த நித்துவை தான் வெறித்து கொண்டிருந்தான். தனக்கு கொடுத்த அதே இடத்தை அவளுக்கும் கொடுத்திருக்கிறாள் அணு. அது என் மிதுவினிடம். நேற்று மகளின் பிஞ்சு கைகளின் வண்ணமாய் மகிழ்ந்து போக வைத்த ஓவியம் இன்று அந்த உணர்வை தரவே இல்லை. யாரிடத்தில் யார் வருவது? கோபம், இயலாமை, குழப்பம் எல்லாம் சேர்ந்து வெறியாய் மாற அந்த படத்தை கைகளில் எடுத்தான். மித்துவின் படத்தை அணு பக்கத்திலிருந்து கவனமாய் கிழித்து எடுத்தான். பிறகு தன் சூட்கேஸின் அடியில் வைத்து மூடினான். தன்னையும் அணுவையும் நித்ராவையின் சிறிய படம் ஒன்றில் ஃப்ரேமுக்குள் உள்புறமாய் வைத்தவன் இனிமேல் யாரும் வர முடியாது, இனியா உட்பட. நீ குழம்பி போவதற்கு அவளை ஏண்டா குற்றம் சாட்டுகிறாய்? உள்மனம் இடித்துரைக்க மீண்டும் வியர்த்தது அவனுக்கு. உணர்ச்சி போராட்டத்தில் சிக்கிக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஆண்களும் குழந்தைகளாக மாறிவிடுவர். கோபம், பிடிவாதம், விட்டு கொடுக்காமை, ஏக்கம், தவிப்பு எல்லாவற்றிலும் உழன்று தவிப்பர். தெய்வீகன் செய்வதும் அதேதான். அது ஏக்கத்தின் வெளிப்பாடுதான். மிது அவனது கடந்த காலம் என்பதை அவன் மனது இன்னும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. நிகழ்காலத்தில் அவனது சலனத்தை மிதுவுக்கு செய்யும் துரோகமாகவும் இனியாவை மிதுவுக்கு போட்டியாகவும் கொண்டு அவள் மேலேயே தன் கோபத்தை திருப்புகிறான். எப்படி மாறப்போகிறான் இவன்? யார் மனதில் சலனம் வந்தாலும் அது சரிவராது. அவள் ரொம்பவும் சின்னவள். அவள் கிட்டத்தட்ட சாத்வி போன்ற ஒருவனுடன் புதிதாக வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டியவள். நானும் இனி இன்னொரு வாழ்க்கையை தேடும் நிலையில் இல்லை. மிதுவை மறக்காமல் இன்னொரு பொண்ணுக்கு முழுமையான கணவனாக அவனால் ஆக முடியாது. எல்லாவற்றையும் மீறி அணு, அவள் வாழ்க்கையை அவனால் பந்தாட முடியாது. ஆகவே
விபரீதமாகும் முன் அவளை அனுப்பிவிட வேண்டும். அணுவின் விழா முடியும் வரை விலகி இருப்பதுதான் நல்லது. 2 நாட்களாய் அவன் சூடாய் அவளிடம் எரிந்து விழுவது அவளுக்கு புரிந்துதான் இருக்கும். பார்க்கலாம், இனிமேல் தூங்க முடியாது என்ற முடிவுடன் அந்த அதிகாலை குளிரில் ஜாக்கிங் செய்வதற்காய் தயாரானான் தெய்வீகன். அடுத்தடுத்த நாட்கள் முற்றிலும் மாறிப்போயின. அதிகாலை நடைப்பயிற்சி மொத்தமாய் நின்று போனது. அதிகாலையிலேயே கிளம்பி அலுவலகம் ஓடிவிடுவான். உணவு மேஜையிலும் அவளை தவிர்த்தான். அவள் பேச முயற்சித்த தருணங்களில் அணுவோடு மிக முக்கியமாய் கதை பேசினான். வீட்டில் கூட்டாய் ஒலித்த சிரிப்பு சத்தம் இப்போது ஓய்ந்து போய் 2 மட்டுமே கேட்டது. ஆமாம், ஒதுங்கி போவது அவன்தான். அவளும் அணுவும் எந்தவித பாதிப்பும் இல்லாமலேயே வலம் வந்தனர். அதே சிரிப்பு, அதே சேட்டை சத்தம். தெய்வா என்ற ஒருவன் இருப்பதாகவே அவர்களுக்கு நினைவில்லை. தான் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டது போல் ஓர் உணர்வு அவனுக்குள். இப்போதெல்லாம் முன்பு போல கோபமும் அடிக்கடி வருகிறது. அணுவும் தன்னை இப்போதெல்லாம் அலட்சியப்படுத்துவோல தோன்ற ஏதேதோ காரணம் சொல்லி வலுக்கட்டாயமாக அவளை அழைத்து தன்னோடு வைத்து கொண்டான் அவன். என் குழந்தை அவள். தெய்வா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, வெறுமே முணுமுணுத்தான். சற்று நேரம் அவனையே பார்த்துவிட்டு தோள்களை குலுக்கியபடி சென்று விட்டாள். அன்றைய தினம் மதிய சாப்பாட்டுடன் நித்துவின் கோணல் கையெழுத்தை ஏந்தியபடி ஒற்றை கடிதம் வந்தது. மிஸ்டர் தெய்வீகன், உங்களுக்கு என் மீது கோபம் கொள்ள மறுபடியும் ஏதோ காரணம் கிடைத்திருக்கிறது என்று நன்றாகவே புரிகிறது. ஆனால் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை படு காமெடியாய் இருக்கிறது. சின்ன குழந்தைகள் சண்டை பிடித்து கொண்டு என் பொம்மையை தொடாதே என்று சொல்வது போல கோபம் வந்தால் நீங்கள் அணுவை பிடித்து வைத்துக் கொள்கிறீர்கள். சின்ன பிள்ளைத்தனமா இல்லை? அதற்கு அணு ஒன்றும் உங்க பொம்மை இல்லை. நான் சின்ன குழந்தையும் இல்லை. அணுவின் விழா முடியும் வரை நான் இங்கிருந்து அசைவதாகவே இல்லை. ஏனெனில் நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து உங்கள் கோபத்தாபங்களை அணுவை பாதிக்க விடாதீர்கள். பிறகு வருத்தப்பட போவது என்னவோ நீங்கள்தான். பிகு, எப்படியும் விழா முடிந்ததும் நான் போய்விடுவேன். அதுவரை பல்லை கடித்து கொண்டு என்னை சமாளிக்க கூடாதா? இவளை தெய்வீகன் நிஜமாகவே பல்லை கடித்தான். அனு, மதியம் லெட்டர் வந்துச்சான்னு உங்க அப்பா கிட்ட கேளேன். ஏதோ லெட்டர் ஒன்று தண்ணியில் விழுந்துடுச்சுன்னு அரசு சொன்னார். முக்கியமானதான்னு கேளு அனு. மமவாயிற்ற ஆதரே, நான் உன்னை விரும்புகிறேன். அனு கிளிகிழித்து சிரித்தார். யாரு? நித்து கத்து கொடுத்ததா? சின்ன குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா பாரு, வரட்டும். நாங்கள் பலே கிளாஸ் போனோம்ல, அப்போ நித்துவை பார்த்து சொன்னாங்க. யாரு? ஒரு அண்ணா. நித்து பதிலுக்கு என்னமோ சொன்னாலா, சிரிச்சாங்க. பொறுக்கிங்க கூட நல்லா வாயடிச்சிருக்கா. இனி இவளுக்கு சிங்களம் தெரியும்னு தெரிஞ்சா அவனுங்க வம்புக்கு இழுக்காம என்ன பண்ணுவாங்க? வாயை மூடிக்கிட்டு வர வேண்டியது தானே. இன்னும் ஒன்று சொல்வேனே, பாப்பா லசானாய். பாப்பா ரொம்ப அழகு. அணுவையும் வம்புக்கு இழுக்கிறாங்களா? எல்லாம் இவளால தான். வரட்டும் இன்னைக்கு. அப்பா, ஒபியை நாளைக்கு பலே கிளாஸ் கூட்டிட்டு போறோம். ஏய் பிபிசி, உங்க அப்பா ரொம்ப சீரியஸ் பார்ட்டி. சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவார். அடக்கி வாசிமா. ஒபியை இழுத்தபடி உள்ளே நுழைந்தாள் நித்து. பண்றதையும் பண்ணிட்டு என்னையே நக்கல் பண்றியா? நான் என்ன பண்ணினேன் தெரியாது. யாரவன்? கீழ் ரோட்ல இருக்கிறதெல்லாம் பொறுக்கிங்க. யாரும் பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க. கொழும்புலையும் இப்படிதானா நீ? யார் எவருன்னு இல்லாம வம்பிழுக்கிறது? தெய்வா, மைண்ட் யுவர் டங். தேவையில்லாம பேசினான். அதை நான் திருப்பி கொடுத்தேன். அதை வச்சு குத்தி காட்டுற வேலையெல்லாம் சரியில்லை. இதோ பார், நான் உனக்காக தான் சொல்றேன். அவங்க ரொம்ப தருதலைங்க. பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? கடவுளே, அதை சாப்பிடாத, அந்த ட்ரெஸ் போடாத, அப்படி தலை வராத, அவங்கிட்ட பேசாத. என்ன தெய்வா இது? நான் ஒன்றும் அணு இல்லை. எனக்கு யார் கூட எப்படி பேசணும்னு தெரியும்.
அதோட தானும் ஜாடையாய் அவனோடு பேசிக்கொண்டிருந்தவள் ஒட்டுமொத்தமாய் பேசுவதை நிறுத்திவிட்டாள். அப்படி என்னதான் சொல்லிவிட்டான் அவன்? அவள் நன்மைக்கு தானே. மடையா, நீதானே அவளோடு பேசுவதை முதலில் நிறுத்தியவன். இப்போதுதான் அவள் நிறுத்தியிருக்கிறாள். அவன் மனம் சரியான சமயம் ஆஜராகவே தோள்களை குலுக்கியபடி நகர்ந்தான். அதுதான் 2 பேருக்குமே நல்லது. அனுவுடன் நாடகம் பழகும் குழந்தைகள் வருண், கவி, பிரியாவுடன் நித்து, ஒபி, சில சமயம் செண்பக ஆண்டியும் சேர்ந்து தோட்டத்தில் கூத்தடிக்கும் போது ஜன்னல் வழியே பார்த்தபடி நிற்பான். அணுக்குட்டிக்கு இப்போது உலகமே மறந்து போயாயிற்று. இப்போது நாடகம் மட்டுமே உலகமாகிவிட்டது. விழா நாட்களுக்காய் இப்போதிருந்து காத்திருக்க ஆரம்பித்து விட்டாள். தன்னை விட்டுவிட்டு அவர்கள் ஒத்திகையில் மும்மரமாகிவிட கோபம் கொண்ட ஒபி சேட்டை செய்வதும் வருணை பிடித்து இழுப்பதுமாய் இருக்க தோட்டமே கலகலவென்று இருந்தது. இங்கே இவனுக்கு தான் மூச்சு முட்டியது. நீதானே விலகி போனாய், பிறகு என்ன கோபம் உனக்கு? மனசாட்சியின் கேள்விகளுக்கு அவனிடம் விடையில்லை. இந்த மௌன போராட்டம் தொடருமா இல்லை முடிவுக்கு வருமா அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரிஸ். மீளாதோ என் வசந்தம்.